வணக்கம். வாணி மின்னிதழ் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னோம்னா, தினமலர் அப்படிங்கிற ஒரு பேப்பரை நம்ம பார்க்க போறோம். செய்தித்தாள் ஏன் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னோம்னா, இன்னைக்கு வகுப்பறையில் மாணவர்கள் தங்கிலீஷ்ல தான் இருக்காங்க. அதுக்காக நம்ம இன்னைக்கு வாசித்தல் பயிற்சிக்கு நம்ம உள்ள போக போறோம். வாசித்தல் பயிற்சிக்கு எந்த செய்தித்தாள் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ஆசிரியர்கள் மத்தியில் ஒரு பெரிய குழப்பமா இருக்கு இன்னைக்கு. அதை நம்ம எடுத்து எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு இருக்கிற மாணவர்களுக்கு காலையில் 6 மணிக்கு எழுந்ததுலேருந்து வேலைகள் சரியாக இருக்கும். அதனால் எந்த பேப்பரை படிக்கிறது, எதை நம்ம வாங்குறது அப்படின்னு ஒரு பெரிய ஒரு போட்டா போட்டியே நடத்திட்டு இருப்பாங்க. அநேகமாக எல்லார் வீட்லேயும் தினமலர் பேப்பர் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வாங்குவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னோன்னா, அதில் வாரமலர் அப்படின்னு ஒரு பகுதி வரும். இதை தவிர நலம் காக்க அப்படின்னு ஒரு பகுதி இருக்கும். இன்னைக்கு நம்ம கோடை காலத்தில் இருக்கோம், நமக்கு வெயில் அதிகமாக இருக்கும். நம்ம வெயில் அப்படின்னு ஒரு படம் கூட நம்ம பார்த்துருப்போம். அது மாதிரி வெயில் அப்படிங்கிறத ஒரு தொடர்பு படுத்தி மாணவர்களை நம்ம படிக்கிறதுக்கு ஊக்குவித்தோம் அப்படின்னு சொன்னோன்னா, நமக்கு ஒரு சிறந்த ஒரு படைப்பாற்றல் மிக்க ஒரு கட்டுரை நமக்கு கிடைக்கும். அன்பார்ந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு இந்த செய்தி ஒரு புதிதாக செய்தியாக இருக்காது. ஏனென்றால் வாசித்தல் பயிற்சிக்குன்னு தனிப்பட்ட ஒரு காலத்தை இன்னைக்கு ஆசிரியர்கள் ஒதுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. வகுப்பறை என்பது வெறும் 40 நிமிடத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதில் முதல் ஒரு 10 நிமிடங்கள் ஆசிரியர்கள் தெளிவாக வைத்திருந்தார்கள் என்றால் அந்த வகுப்பறை மிகவும் நன்றாக இருக்கும். ஒரு வகுப்பறையில் மொத்தம் 30 மாணவர்கள் தான் இருப்பார்கள். அதிலும் வகுப்பறையில் ஆசிரியர் அருகில் வாசித்தல் பயிற்சியை மேற்கொள்பவர்கள் உண்மையில் வெறும் 10 மாணவர்கள் மட்டுமே தைரியமாக வருவர். மீதி 20 மாணவர்கள் அமைதியாகவே அமர்ந்திருப்பர். இது முதல் காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வு. அந்த காலகட்டத்தில் தான் நாம் இப்போது இருக்கிறோம். ஜூன் மாதம் இல்லையா? அதீத வெயில் தோல் நோய்களை ஏற்படுத்தும் என்பது பக்கம் 5இல் குறிப்பிடப்பட்ட செய்தி. அதில் வாதம், பித்தம், கபம், அதற்கான காரணங்கள், தோல் நோய்களை தடுக்க என்ற பகுதி டாக்டர் காமராஜ் அவர்களால் கொடுக்கப்பட்டுள்ளது. அவர் மாவட்ட முன்னாள் சித்த மருத்துவ அலுவலர், திருச்சி 9489820113 என்ற முகவரியில் எழுதப்பட்டுள்ள இந்த கட்டுரையை ஆசிரியர்கள் வாசித்தல் பயிற்சிக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஏன் இதை நான் இப்போ பதிவு செய்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா, படிக்க தெரியாத கிராமம் சார்ந்த பகுதிகளில் இருக்கும் விவசாயிகள் தங்கள் குழந்தைகளுக்கு என்ன செய்தித்தாள் வாங்கி தருவது என்ற குழப்பத்துடன் இருக்கின்றனர். இது போன வாரம் வந்த பேப்பர். இந்த பேப்பரில் இருக்கிற செய்தியை அவங்க படிக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் இதை நான் வாசித்தல் பகுதியில் எடுத்துட்டு வந்தேன். தோல் நோய்களை தடுக்க என்ன பண்ணுறது? இவங்க களை பறிக்க போகிறாங்க. அந்த குழந்தைகளுக்கும் கூட கூட்டிகிட்டு போகிறதுனால சில தோல் நோய்கள் இருக்குது. ஆசிரியர் அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பகுதியை கொடுத்துருக்காங்க. செல் அழிவுகளை தடுத்து மெருகு ஏற்படுத்தும் விட்டமின் ஏ, பி சத்து நிறைந்த அடர் நிற கீரைகள், ஆரஞ்சு வண்ண காய்கறிகள், முட்டை, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, ஈரல் ஆகியவற்றை தினசரி உணவில் சேர்க்க வேண்டும். இது தோலில் உள்ள கொலாஜன் திசு உற்பத்திக்கு உதவுகிறது. விட்டமின் சி நிறைந்த நெல்லிக்காய், எலுமிச்சை, ஆரஞ்சு, முருங்கைக்கீரை தோலில் உள்ள சுருக்கங்களை போக்கும். விட்டமின் இ அதிகமுள்ள பாதாம், வால்நட், பசலைக்கீரை, ஓட்ஸ் உணவில் இடம்பெற வேண்டும். நம்ம இந்த பத்தியை கவனித்து படித்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, பிரித்து போட்டிருக்காங்க. நம்ம எழுதும் சொல்லும்போது சொல்ல பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம மாணவர்களை எழுத வைப்போம். ஆனால் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சொற்களை பிரித்து எழுதியிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் பத்தி பிரித்து எழுதும்போது சில இடர்பாடுகளை சந்திக்க நேரிடுகிறது. அதனால் அவர்கள் பிரித்து எழுதியிருக்கார்கள். அதற்காக மாணவர்கள் அவர்களுடைய வகுப்பறை ஏட்டில் எழுதும்போது சொற்களை பிரித்து எழுதக்கூடாது. அதை ஆசிரியர்கள் கவனித்து நடத்தி எடுத்து வர வேண்டும். சிறு மீன்கள், நண்டு, இறால் தோலுடன் கூடிய சிறு தானியங்கள் போன்றவற்றை நாம் சாப்பிட வேண்டும். கைக்குத்தல் அரிசி போன்ற உணவுகளில் செலினியம் அதிகம் உள்ளது. இன்னைக்கு செலினியம் பற்றி தான் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க.
இது என்ன பண்ணும் அப்படிங்கிறத நம்ம அறிவியல் ஆசிரியர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். இது தோலில் மிருதுவான தன்மையையும் நெகிழ்வு தன்மையையும் பாதுகாக்கும். முகப்பரு, தழும்பு, தோல் புற்றுநோயை தடுக்கும். இன்னைக்கு தோல் புற்றுநோய் தானே அதிகமா இருக்குன்னு சொல்லி அமெரிக்க அளவுல பேசுறாங்க. அதற்கு இந்த முறையில் நாம் செய்தித்தாளை படித்து செய்திகளை அறிந்து கொள்ளலாம். இந்த சிரங்கு போக்குறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்களை இங்க கொடுத்துருக்காங்க. தோலில் இரத்த செல்களையும் மற்றும் காயமடைந்த செல்களையும் சரி செய்து புற ஊதா கதிர்களிலிருந்து பாதுகாப்பது ஜிங்க் சத்து. நாள்பட்ட தோல் நோய்களுக்கு அகத்தியர் குழம்பு, சித்தாதி எண்ணெய், முருங்கன் விதை மாத்திரை, வெள்ளை எண்ணெய், மேகநாத குளிகை ஆகிய மருந்துகளை சித்த மருத்துவ ஆலோசனையுடன் பயன்படுத்தலாம் அப்படி என்று இந்த கட்டுரையை எழுதி முடிச்சிருக்காங்க. இதை தவிர டாக்டர் அனந்த கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவர் துணை மருத்துவ இயக்குனராக இருக்காரு. இவர் கழுத்து அறுவை சிகிச்சை பிரிவில் இருக்காரு. அப்போ அடையாறு கேன்சர் மையத்திலேருந்து இவங்க எழுதியிருக்க கட்டுரையும் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. இதை நம்ம படித்து பயன்பெறணும்னா தினமலர் பத்திரிகை நம்ம தொடர்ச்சியாக வாங்கி படிக்கணும். எனக்கு ஒரு ஆசிரியர் பெருமக்களுக்கு இந்த செய்தியை பாருங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கோபைலட் உதவியோட எப்படி யூடியூப்ல வெறும் செய்தி வடிவில் கொடுக்குறன்ற செய்தியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை மாணவர்கள் செய்யணும். ஆசிரியர்களாகிய நம்ம செய்ய வேண்டிய கடமை கிடையாது. நம்ம ஏன்னா எல்லா பள்ளிகள்லையும் மொழி இது ஆராய்ச்சி கூடம்னு ஒன்று இருக்குது. அதில் மாணவர்களை நம்ம பவர் பாயிண்ட் முறையில் தயார் செஞ்சுக்கிட்டு இருப்போம். அப்போ அந்த இடத்துல நம்ம தமிழ் மெய்யெழுத்துக்களை கற்றல் பயிற்சி கற்பித்தல் பயிற்சியில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா கல்லூரி வரைக்கும் இதை பயன்படுத்தலாம். பிஎட் எம்எட் படிக்கிற டீச்சர்ஸ், அப்புறம் நம்ம மொழியியல் துறையில் இருக்கிற ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், அப்புறம் நம்ம ஜேஎம்சி படிக்கும் மாணவர்கள் எல்லா இடத்துக்குமே இந்த முறையை பயன்படுத்தலாம். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது நான் வெறும் பேசிக் அளவில் தான் சொல்லித்தரேன். அதாவது அடிப்படை ப்ரைமரி டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆசிரியர்கள், அவர்களுக்கு மட்டும்தான் இதை நான் எடுத்து சொல்கிறேன். ஏன்னா மேலே முதல் நம்ம ஸ்லைடில் பார்த்தது தினமலர் பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோன்னா மெய்யெழுத்துக்களை கற்பிக்கும் முறைகள். இந்த படங்கள் கீழே இருக்கும் படங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய படங்கள் இருக்குது. நாய், ஆந்தை, யானை, சேவல், மயில், புறா, குரங்கு, மீன். அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னா, நெட்டு வரல, எனக்கு சுற்றிக்கிட்டே இருக்குது, என்னால் போட முடியலை அப்படின்னு ஆசிரியர்கள் சொல்கிறாங்கன்னா வெறும் பவர் பாயிண்ட் தான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அதுலேயே நம்ம இருக்கிற அந்த படங்களை எடுத்து அந்த மாணவர்களுக்கு நம்ம தயாரித்து வைத்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்த வேண்டும். அந்த இடங்கள்ல எது குறில் நெடிலும் பயன்படுத்திக்கலாம், மெய்யெழுத்துக்களை சொல்லித்தரலாம், மாத்திரைனா என்னன்னு சொல்லித்தரலாம், இந்த மயில் அப்படிங்கிறத வச்சு எப்படி கவிதை எழுதலாம் அப்படிங்கிறதையும் சொல்லித்தரலாம். தொல்காப்பியமும் கற்றுக் கொடுக்கலாம், நன்னூலும் கற்றுக் கொடுக்கலாம். அது அந்தந்த பேராசிரியர் ஆசிரியர்களை பொறுத்து அமையும். நன்றி. வாணி மின்னிதழ், ஆசிரியர் முனைவர் லக்ஷ்மி.